புகழும் சாயப்பாவுக்கே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமாம், மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம வீட்டில் லேடிஸை எப்படி நடத்துகிறோன்னு தெரியல. எல்லோரும் நல்லா வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. எல்லோரும் அவங்களோட தேவைகளை சரி செய்கிறாங்களான்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர், ஒவ்வொரு பொண்ணுமே சிங்கப்பெண் தான். நம்ம படத்தில் பார்க்குறவங்க மட்டும்தான் சிங்கப்பெண்ணாக இருப்பாங்கன்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச முதல் சிங்கப்பெண் யாருன்னா நம்ம அம்மா தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்றது நம்ம அம்மாவை மட்டும்தான். நாம் வளர வளர அவங்க வாழ்க்கையில் எத்தனை தியாகங்கள் நம்மளுக்காக செஞ்சுருக்காங்கன்னு நம்ம என்னைக்காச்சும் எண்ணி பார்த்துருக்கோமா? யாராவது சொன்னாதான் கண் கலங்கி நம்ம கண்ணில் தண்ணி வருது. அது இல்லாதப்ப வருது. ஆனால் இருக்கும்போது யாருக்கு அம்மாவோட அருமை தெரியறதில்ல. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனால் அங்கே ஏதாவது கஷ்டப்படும் போது அம்மாவோட அருமை தெரியுது. இருந்தாலும் அதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இதெல்லாம் ரீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. அது உண்மை தான். ஜாலியாக படுத்து எழுந்திரிச்சிட்டு சமையல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்துட்டு இப்படி ஜாலியாக என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு செஞ்ச ஒரே வேலை என்னென்னா தண்ணி எடுக்கிறது மட்டும்தான். ஒரு எத்தனை ஒரு 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 கிலோமீட்டர் கூட இருக்காது, காவாசி தான் இருக்கும்னு வைங்களேன். 1 கிலோமீட்டரில் காவாசி தான் இருக்கும். அந்த அளவுக்கு போய் ரோட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அது ஒன்றைத்தான் உருப்படியாக செய்வேன். வேறு எதுவுமே நான் எங்கள் அம்மாவுக்குன்னு செஞ்சதே இல்லைங்க, கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஆனால் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கல்யாணம் ஆகும்போது எங்கள் மாமியார்கிட்ட சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான்ப்பா எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, எங்கள் மாமியார் ஆனால் உண்மையிலே தங்கம். என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மாமனார் இல்லை, எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் கொழுந்தனார் இருந்தால் 2 பேர்த்தையும் வச்சுட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அவ்வளோவா சமையல் தெரியாது, நான் இல்லாதப்ப என்ன செய்யுதோ 2 பேரும் மூஞ்சி சுளிக்காமல் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்றைக்கி நினச்சாலும் என் கண்ணில் தண்ணி வருது. இவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுப்பார். ஆனால் என் கொழுந்தனார் கொஞ்சம் நச்சு பிடிச்ச பையன். ஆனால் அந்த பையன் ஒரு நாள் கூட என்கிட்ட முகம் சுழிச்சதே இல்லை. எனக்கு இட்லி தட்டில் இட்லி ஊற்ற கூட தெரியாது. எப்படியோ ஊற்றுவேன். அப்போ போய் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்டருந்து. அவங்க டீ கடையும் இட்லி கடையும் வச்சுருந்தாங்களா, எல்லாமே கற்றுக்கிட்டேன். வேலை இடைவிடாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் அந்த வேலை செஞ்சதுக்கே எங்கள் அம்மா உட்காந்து அழுகும். இத்தனை வேலை அந்த பிள்ளை அங்கே போய் செய்துன்னு அழுவாங்க. அப்புறம் நானே எப்படின்னா, அந்த காலத்தில் சொகுசாக நான் எங்கள் அம்மா அப்பா இருக்கங்காட்டி நல்லபடியாக வாழ்ந்துட்டேன். எங்கள் மாமியாருக்கெலாம் அம்மா அப்பாலாம் இருந்துமே அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் அந்த டீ கடை அந்த இதுலேயே தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் நம்ம ரிலாக்ஸாக விட்டாலும் அவங்க அதை கேட்கல. கடைசியில் ஒரு பலகார கடைன்னு ₹1 போண்டா போட்டு இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வாங்கி சாப்பிடும். ஒரு வடைச்சட்டியில் பெருசாக தக்காளி குழம்பு வச்சுருவாங்க, குருமா. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் போண்டா சுட்டு கொடுத்தாங்கன்னா ₹1, வர பிள்ளைங்கள்லாம் ₹5 ₹10 போண்டா வாங்கி குருமாவில் தொட்டு சாப்பிட்டாங்கன்னா வயிறு நிறைஞ்சு போயிடும். நான் கூட சொல்வேன், மாவு என்றைக்கெல்லாம் கட்டாது, ₹1 எச்சா வச்சு ₹2 கூட கொடுங்கன்னு. இல்லாமல் குழந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படிம்பாங்க. அவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு மாமியார் தான் எனக்கு பிடிச்சாங்க. எல்லோரும் பொண்ணும் பையனும் சந்தோஷமாக இருந்தால் வைத்தறிச்சப்படுவாங்க சில மாமியார்லாம். ஆனால் எங்கள் மாமியார்லாம் பிள்ளையும் பையனும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சாங்க. எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தால் அம்மாவாகட்டும் மாமியாராகட்டும் எல்லாமே நல்லபடியாக தான் கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு பொண்ணுமே பிறந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப சொகுசாக இருப்பாங்க. நம்ம பிறந்தவங்க நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக தான் வளர்த்தணும். நம்ம நல்லா ஒழுக்கமாக தான் வளர்த்திருப்போம். ஆனால் கொஞ்சம் செல்லம் கொடுப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, செல்லம் கொடுக்கலாம், ஆனால்
எப்போவுமே இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லித்தரணும். நம்ம அதை சொல்லி தர்றதில்ல. பிள்ளைங்கள்லாம் 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்க விட்டுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கல்யாணம் ஆகுதுல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது போய் அங்கே செஞ்சுக்கும்னு சொல்கிறாங்க. 6 மணிக்குள்ள எந்திரிக்கிறதுல என்ன தப்புன்னே தெரில. அதுக்கு தனியாக ஃபேஸ் பண்ணும்போது திக்கு முக்கு ஆகிடி போயிருங்க. போகிற வீடு நல்ல வீடாக இருந்துட்டால் பரவாயில்ல. என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நம்மளுக்கு போராத காலம் அந்த குழந்தைக்கு வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன செய்ய முடியும்? அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க. நம்ம அப்படியே சிங்க பெண்ணாக இருக்கணும். நான் வேலைக்கு தான் போவேன், வேலையில் தான் செய்வேன், வீட்டு வேலையில் செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் கிடச்சிருச்சுன்னா அந்த குழந்தைங்கள அடிமையாகவும் படுத்தக்கூடாது. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த வீட்டு மாமியார்கள்லாம் அந்த பொம்பளை பிள்ளைகளோட சேர்ந்து நாமளும் வேலை செய்யணும். அப்போ தான் நம்ம உடம்பு நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்குது, வேலை செய்ய வந்துருச்சு, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜம்மமாக உட்காந்துக்கிட்டு பொழுத போக்கக்கூடாது. நாமளும் கூட மாட ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அப்போ தான் நம்மளோட கை காலெலாம் நல்லாயிருக்கும். நம்ம சுதந்திரமாக நல்லபடியாக நடக்க முடியும் இருக்கிற வரைக்கும். நீங்கள் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் பொம்பளை பிள்ளைங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் அம்மாவையும் உங்கள் கூட பிறந்தவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கனாவே கடவுள் உங்களுக்கு அள்ளி தருவாருங்க. எங்காச்சும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இந்த ரோட்லலாம் நிறைய குழந்தைகள்லாம் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதோ முடிஞ்ச உதவியை கண்ணால் பட்டோம்னா செய்யலாம். ஏன்னா முதல்ல ஒரு பெண்மையை போற்றணும். நம்ம இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. அது பெண்கள்னாவே குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பாக இல்லை. அது ஏன் தான் அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. அது நான் அதுக்காக டெய்லி ப்ரே பண்ணுவேன். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் சாயப்பான்னு. பெண்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னு நம்ம டயலாகை பேசுகிறத விட்டுட்டு நம்ம குழந்தைகளை நம்ம ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நிப்பாட்டிக்கணும். அதாவது பெண்களை பார்த்தா ஒரு மரியாதையாக இருக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவன் நாளைக்கு ஒரு கேவலமான ஒரு இதாக நம்மளை பொம்பளை பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லபடியாக இருந்தால் தான் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆண் ஒரு தப்பை செஞ்சால் ஏற்றுக்கக்கூடிய இந்த உலகம் பெண் ஒரு தப்பு செஞ்சால் ஏற்றுக்காது. ஆணுக்கு ஒரு நியதி, பெண்ணுக்கு ஒரு நியதியாக தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் மகளிர் தினம்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது அப்படிலாம் இல்லை. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக இருக்கணுன்றதுக்காகவும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சம்பளம் கொடுக்கணுன்றதுக்காகவும் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லை, சாதாரண அந்த கட்டட வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா கொத்தனாருக்கு ஒரு கூலியாக இருக்கும், பொம்பளை ஆளுன்னு சொல்லுவாங்க, அசித்தாள் அவங்களுக்கு ஒரு கூலியாக இருக்கும். ஆனால் அவங்களும் தான் கடினமான வேலையை தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் பெண்களுக்குங்கும்போது குறையாக இருக்குது. ஆனால் அந்த பெண்ணால் தான் அந்த குடும்பமே வாழ்கிறது அப்படின்னு யாரையும் நினச்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது பெண்ணோட அருமை தெரிகிற அந்த குடும்பத்தில் பெண் இல்லாதவங்களாக இருப்பாங்க, பெண் இறந்தவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அந்த பெண்ணோட அருமை அந்த குடும்பங்களுக்கு தெரியுது. இருக்கும்போது குழந்தை பிள்ளைகளையும் பெண்களையும் போற்றி பாருங்கள். இல்லாதப்போ அவங்கள நினச்சி நீங்கள் மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வீட்டில் பெண் சிரிச்சிட்ருக்காளோ, சந்தோஷமாக இருக்காளோ, நிம்மதியாக இருக்காளோ அந்த இடத்துல சகல சௌபாக்கியங்களும் நிறைஞ்சு அந்த ஒரு வீடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக வாழுன்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த சொன்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானமாக ஊதியம் வழங்கணும்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் ஒரு நாள் பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த நாள் தான் இந்த மார்ச் 8 மகளிர் தினமாக கொண்டாடுறாங்க. அவங்க
அந்த சம்பளத்தொகை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகரமாக இருக்கணுன்றதுக்காக போராட்டம் வச்சு அந்த இதில் கொடுத்தது தான் இந்த இது. அதனால் நம்ம வந்து பெண்களை உயர்வாக பேசுகிறதுக்கும் மதிப்பளிக்கிறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு இருண்ட வீடு, கல்வியறிவில்லாத வீடு எப்படி இருண்ட வீடாக இருக்கோ அதே மாதிரி தான் பெண்கள் இல்லாத வீடும் இருண்ட வீடாக இருக்கும். இல்லாதப்ப நினச்சி ஏங்கிறத விட இருக்கிறத வச்சுட்டு போற்றுறது எவ்வளவோ நல்லது. நம்ம பெண்களை மதிக்க பழகுங்க, பெண்மையை போற்றி பழகுங்க, உங்களுக்கு எல்லா வித சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.